நல்ல படம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான படம். லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. அன்பு தான் எல்லாம். பாலா தான் சொல்கிறாரு, அன்பு தான் எல்லாம், காதல் தான் எல்லாம். பணன்றது வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு தேவை. பட் அதுக்கு மேலே வந்து காதல்ன்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகா கிளைமேக்ஸ் அருமையாக அழுவிட்டாங்க சார். இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் என்னடா லவ் பண்ணுறீங்க, வந்து இந்த படத்தை பார்த்து லவ்னா என்னன்னு கற்றுக்கோங்கன்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நல்லாவே இருக்கு. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் ஃபீல் மூவி பார்த்த ஒரு ஃபீல். என்னைக்கு இருந்தாலும் லவ் கடைசி வரையும் நிலைக்குன்னு சொல்கிறாங்க. கண் கலங்க வச்சு நிறைய சீனில் இருக்கு. கிளைமேக்ஸ் அழுகுற மாதிரி இருக்குது சார். ஒரு நமக்குள்ள இருக்க ஒரு ஃபீலிங் வெளிப்படுது. அதில் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக அழகு வச்சிட்டாங்க எல்லாரையும். இந்த பண விஷயம் எங்கள் ஃபேமிலியில நடந்திருக்கு. அன்புங்கிறது குறையாம இருக்கணும். இந்த மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நானும் இன்னும் ஒரு 3 வாட்டி வந்து பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கு. படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணது நம்பி பார்க்கலாம். படம் செம்மையா இருக்கு. கண் கலங்கினாவா இங்கே எல்லாருமே அழுத்துட்டாங்க. நான் 4 வாட்டி அழுத்துறேன். ஒவ்வொரு சீனை செதுக்கியிருக்காங்க. 100 நாள் எனக்கு தெரிஞ்சு ஓடும். ஒர்த்தான மூவி, ஒர்த்தான கதை. ஹேட்ஸ் ஆஃப் பாலா, வெரி குட். சூப்பராக இருக்குண்ணா. கடைசியில் வர அந்த எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான படம். லவ் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. அன்பு தான் எல்லாம். ஐயோ, அவர் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் தெரியல. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறைகள் மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. நல்ல அதான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான படம். படம் நல்லா இருந்துச்சு. பாலா மூவினாலே பெரும்பாலும் நான் ரொம்ப காமெடி இருக்குன்னு நினச்சி வந்தேன். அது ஏமாற்றம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலாக எமோஷனல் பாலாவை பார்க்க முடிஞ்சது. அது வந்து காந்தியர் கேரக்டர் வந்து ஈ கில்ட் இட். அது செகண்ட் ஹாஃபில் ஒரு அந்த சீன்லாம் வந்து படத்தில் பாருங்கள், அப்போ தான் தெரியும் நான் சொல்கிறத விட. செகண்ட் ஹாஃப் டூ எமோஷனல் இட் வாஸ். அண்ட் ரொம்ப நல்லா பாலா நடிச்சிருந்தார். இட் வாஸ் நாட் லைக் டெபியூ மூவி ஃபார் ஹிம். ஹேட்ஸ் ஆஃப் பாலா, வெரி குட். பாலா தான் சொல்கிறாரு, அன்பு தான் எல்லாம், காதல் தான் எல்லாம். பணன்றது வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு தேவை. பட் அதுக்கு மேலே வந்து காதல்ன்ற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சு காட்டி காதலை காட்டாமல் ஒரு வயசான தம்பதியை வச்சு காட்டி காதல் என்னன்னு புரிய வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு அட்டெம்ப்ட் சார். கிளைமேக்ஸ் அருமையாக அழுவிட்டாங்க சார். அது சான்ஸே கிடையாது. அது காந்தின்ற கேரக்டரும் அவங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப விஷயங்கள் தான் இருந்தது சார். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு அந்த ஒரு ஃபீல் நீங்கள் பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. எல்லாருமே வந்து பாருங்க, ஃபீல் பண்ணுங்க, பாலாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒண்ணு, ஆனா படத்துல இருக்கிறது ஒண்ணு. ஸோ நான் டிசப்பாயிண்ட் ஆகல. கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கு. அமேசிங்கா பண்ணியிருக்காரு. அவர் நம்ம பார்த்ததுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டியா இருக்கு இந்த படத்துல. ஒரு கொமீடியனா இல்லாம, ஹியூமரஸா இல்லாம, கொஞ்சம் சென்டிமெண்டலா அடிக்கிற டைப்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அவர் எக்ஸப்ஷனலா பண்ணியிருக்காரு. அவர் நிறைய படத்துல இதுக்கு முன்னாடி சைட் கேரக்டர்ஸா பார்த்துருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் நம்ம அவ்வளவு நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இதுல அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குன்னே ஒரு தனி ரெகக்னிஷன் கொடுக்கலாம் இந்த படத்துல. வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் என்னடா லவ் பண்றீங்க, வந்து இந்த படத்தை பார்த்து லவ்னா என்னன்னு கத்துக்கோங்கன்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நல்லாவே இருக்கு. கண்டிப்பா அது எமோஷனலி ரிலேட் ஆகுதோ இல்லையோ, கனெக்ட் ஆகுது. எனக்கும் ஓல்ட் ஏஜ் கப்புள்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் எனக்கே அது கனெக்ட் ஆகி எனக்கே ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் லைட்டா அழுவு விட்டாங்க. பட் குட் நோட்ல தான் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட தான் பார்க்கணும். நீங்க என்ன கேட்டீங்க, நானே ஃபேமிலியோட தான் வந்தேன். ஸோ அவங்களோட பெர்செப்ஷன் வேற, என்னோட பெர்செப்ஷன் வேற. இப்போ போகும்போது ஒரே பெர்செப்ஷனோட போறவங்க நாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் ஃபீல் மூவி பார்த்த ஒரு ஃபீல். ஒருத்தவங்க வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எப்படி லவ் பண்ணலான்ற இந்த படத்தை காட்டுது. ஒரு குட் என்டர்டெய்னர், குட் பெர்ஃபார்மர், இன்னைக்கு ஒரு செம்ம ஆக்டராக வந்திருக்காங்க. ஸோ பாடி வைஸ் எல்லாமே அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அவங்க லெஜெண்ட்ஸுங்க, அவங்க சொல்றதுக்கு எனக்கு வயசுல. அண்ட் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி அவங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. அதுவும் பாலா கூட பேரா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்மளுக்கு இன்ஸ்டாலாம் ரீல் வரல, ஷார்ட் கேர்ள்ஸ், டால் பாய்ஸ் அந்த மாதிரிலாம் ரீல் பார்த்து எங்க பார்க்கும்போது கியூட் கப்பிள்ஸ் அப்படி இருந்துச்சு. இல்ல போர் அடிக்கிற மாதிரிலாம் எங்க மேல கதை ரொம்ப அருமையா வந்துருந்துச்சு. கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடுங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல, சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினச்சோம். பட் இது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் எண்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு யுவன் சார் மியூசிக்கில் வந்து ஒரு சேட் பிஜிஎம்லாம் வரும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக வந்துருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கணும். படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மணி மாத்திர சீன் சூப்பராக இருந்துச்சு. என்னைக்கு இருந்தாலும் லவ் கடைசி வரையும் நிலைக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஆக்டிங் பர்ஃபெக்ட். கண்டிப்பாக அடுத்தடுத்த ஒரு படம் சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எல்லா சீனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. படத்தில் வந்து மெயினாக வந்து அவங்க நல்லா
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிதல் இருக்கு, கல்யாணம் புரிதல் இருக்குது. பாலா சார்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க, கூட எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. காந்தியா நடிச்சவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, கூட அபினேஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அது மனசு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. கண் கலங்க வச்சு நிறைய சீன்ல இருக்கு. ஏன்னா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் சார். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மாதிரியே கிடையாது. பாலாக்கு இன்னும் நிறைய ஆக்சுவலி அவர் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆன் ஸ்க்ரீன்லேயும் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஆஸ் அ ஃப்ரெண்டா ஆஸ் அ டியூடா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும். அண்ட் அவரை ஹீரோவாக பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கு. லைக் கேஷுவலா லைக் நம்ம என்ன கூட சொல்ற குடும்பத்தில் நடக்கிற கதைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அண்ட் த லாஸ்ட் மூமெண்ட் வாஸ் டூ குட். தேங்க்யூ ஸோ மச் பாலா. இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும், அதில் நானும் ஒன் ஆஃப் அ சிங்கராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஃபியூச்சரில். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களோட ரோல் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப அழகாக காஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஆக்சுவலி ரீசெண்டாக ஐ ஜஸ்ட் லாஸ் மை ஏஞ்சல், என் அம்மாவை இழந்தேன். ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் இன்னும் இருக்குது. ஆஸ் அ ப்ரொஃபஷனலாக ஓடுறமே தவிர ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு உறவை வந்து இழந்துட்டு தானே இருக்கும். ஸோ அவங்களோட நினைப்பும் அவங்களோட ஆசையும் இருக்கும்பொழுது நல்லபடியாக நிறைவேற்றணுன்றது தான் என்னோட ஆசை. தேங்க்யூ. படம் சூப்பர் சார். பாலா ரோல் வேறு லெவலில் பக்காவாக இருக்குது. கதை எக்ஸ்ட்ராடனரி சார். செம்மையாக இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்டோரி சார். இது மாதிரி பண்ண முடியாது, பட் அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் கான்செப்ட். அதான் சார், அடுத்தவங்களுக்கு உதவணும் ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும், நம்மளால முடியலனாலும் அதை நிறைவேற்றுறாங்க. நல்லா இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் அழுகுற மாதிரி இருக்குது சார். ஒரு நமக்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங் வெளிப்படுது அதில். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. வேற லெவல் சார் பாலா. சூப்பராக இருக்குதுப்பா. எல்லாமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப சூப்பராக நடிக்கிறாரு. இனிமேல் நல்லா ஹீரோவாக வந்துருவார். காந்தியா நடிச்சது ரொம்ப அவரோட கேரக்டர் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவர் சிரிப்பாக பார்த்தா இப்போ நடிப்பு நல்லா இருக்கு. ஆமாம், லாஸ்ட்டாக அழ வச்சிட்டார் எல்லாரையும். கிளைமேக்ஸ் தான் அதான் எல்லாரையும் அழ வச்சிடறாரு. படத்தில் வந்து அவர் வயதான காந்தின்னு ஒருத்தருங்க, அவர் லைஃப் எப்படி இதுன்றதை காட்டுறாங்க. அவர் குடும்பம் எப்படி போகுது, பணத்தினால எப்படி வராங்க. ஆமாம், அது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பாலா நடிப்பு அந்த காந்தி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பண விஷயம் எங்கள் ஃபேமிலியில நடந்திருக்கு. அந்த வேலை கல்யாணத்துக்குலாம் அந்த இது பைசா விஷயம் ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நல்லா இருக்கு. நம்பி பார்க்கலாம். படம் செம்மையா இருக்கு. எல்லாம் பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. படத்தில் வந்து ஹெல்ப் பண்ணது படம் செம்மையா இருந்தது. இந்த பைக்ல கூட்டு போறது படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பாலா சார் நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது. லவ் பற்றி சொல்ல வராங்க, சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் புரியும். எல்லாரும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. பாலா சார் இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாலாவோட ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைனே ரொம்ப ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ மாதிரியே இல்லை, அவங்க ரொம்ப ஒரு சீசன் ஆக்டர் மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. வெரி குட் மூவி. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து ஐ திங்க் அதை மூவி பார்த்து தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஐ திங்க் நிறைய விஷயம் சொல்ல வராங்க அவங்க எண்டிங்ல எஸ்பெஷலி. ஸோ இட்ஸ் வெரி குட் மூவி. கண்டிப்பாக போய் ஒன் டைம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பிகாஸ் நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஒருத்தவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இட்ஸ் குட் மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு நிறைய ட்விஸ்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ்ல தான். ஸோ யா, ஆமா கண்டிப்பா யா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி தான். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக நல்லா இருக்கு சார். என்ன பிடிச்சிருக்குன்னா அன்புங்கிறது குறையாம இருக்கணும் இந்த மாதிரி, அவ்வளோதான். பாலா ஆக்டிங் நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் பண்ணும். வணக்கம். படம் வந்து பார்த்தேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து நம்ம நல்லா சின்ன வயசுலேயே பழக்கம் தான். அவர் வந்து சின்ன வயசில் பார்க்குறப்ப நல்லா மரியாதை பேசுவார். என்கிட்ட சாப்பிட்டீங்களா வாங்க போன்னு பேசுவார். இப்போ வந்து அவர் ஒரு நாள் கழிச்சு அவர் பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு மூலியமாக தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பேர் சுபாஷ், அவங்க மூலியமாக தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா படம் வந்து 100% ஒருத்தனே சொல்லலாம். எதனாலனா கதை வந்து பார்த்தீங்கன்னா அது கதையால் ஒரு லைஃப் மாரி இருக்குது. நம்ம ஃபேமிலியில் ஒரு பையன் இருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா இல்லை, அவர் அப்பா அம்மா இல்லை, பையன் ஒரு மெச்சூரிட்டியாக எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறது, லவ் எல்லா விஷயத்திலும் சரி இந்த கதையாலமாக லைஃபாக வந்து காட்டியிருக்காங்க. அதே போல் வந்து சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா கேரக்டரும் சரி, அவங்க அப்பா கேரக்டர் காந்தின்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கேரக்டரு செம்ம சூப்பராக பண்ணி நேச்சுரலாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாலா ஆக்டிங்கும் சொல்ல முடியாது, நேச்சுரலாக இருந்தது. அவர் வந்து புது படம் பண்ண மாதிரி தெரில, ஒரு மெச்சூரிடான ஒரு ஆள் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. அவர் இப்போ படத்தில் இது நம்ம கேபிஓ எல்லாம் பார்த்தா அந்த காமெடி சீன் தான் பண்ணிருப்பாரு. அதில் பார்த்து படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தரமாக நடிச்சிருக்காரு. அந்த காமெடி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பக்காவாக ஒரு பாசிட்டிவாக ஒரு
ஒரு மெச்சூரிட்டியான ஒரு ஆளாக நடிச்சிருக்காரு. படம் அருமையாக இருக்குது, ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டில் பார்த்துருப்போம், கஷ்டப்படுறவங்க ஏழைங்க எல்லாம் இருப்பாங்க, ரோட்டில் பிச்சை எடுத்துருப்பாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த சீனை வந்து அந்த கடைசியில் கொண்டு வந்தது அது அருமையாக படத்துக்கு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். அதனால் வந்து படம் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நானும் இன்னும் ஒரு 3 வாட்டி வந்து பார்க்கலான்றது அவ்வளோ அருமையாக இருக்குது. கண் கலங்கினாவா இங்கே எல்லாருமே அழுத்துட்டாங்க. நான் 4 வாட்டி அழுத்துறேன். ஒவ்வொரு சீனை செதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி படத்தில் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்குது. சென்டிமெண்ட் தான் படம். எப்படி சொல்கிற மெசேஜாகவும் இருக்குது படம். ஒவ்வொரு லைஃப்லேயும் நடக்கிற விஷயத்த அதான் சில பேர் வந்து அந்த ரோட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கும். அது வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்படியே கடைசியில் வந்து அது ஒரு மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக் வந்து கதை நவுத்துது, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக பாருங்க, நீங்களும் வந்து பாருங்கள், ஃபேமிலியாக வந்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. 100 நாள் எனக்கு தெரிஞ்சு ஓடும். ஒர்த்தான மூவி, ஒர்த்தான கதை. கதை புதுசாக தான் வந்து நல்லா ஒர்த்தான கதை. அதுக்காக வந்து பார்க்கலாம். நன்றி.